எப்படி வந்து பாஜகவுடைய வக்போர்டு பில்லுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி பல்வேறு விதமான சட்டங்களுக்கு எப்படி எதிராக குரல் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி இப்போவே குரல் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு எலெக்ஷன் கமிஷனோட இந்த விஷயத்தை தடுக்கலாம். இந்த மாதிரி குழப்பமான கடுமையான ஒரு நடைமுறைகளையும் போட்டுட்டு அதிகாரிகள் இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு சொல்கிறது, இது என்ன மாதிரியான நடைமுறை இது ஆக்சுவலாக? அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் நினைச்சால் இந்த தேர்தல் கமிஷனுடைய இந்த விஷயங்களை தலையிட்டு அவங்களே வாலண்டியரா வந்து இப்போ ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் கிட்ட எல்லாம் நாங்க அனுப்புவோம் சொல்ற அவங்களோட ரைட்ஸுக்கு உட்படாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வரையறைக்கே உட்படாத ஒரு விஷயத்தை அம்மா அப்பாவோட டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா அவனை வந்து நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோமுக்கு வந்து சிஏ படி ஆக்ஷன் எடுங்கன்னு ரெஃபர் பண்ணா அது எந்த விதத்துல கரெக்ட்? அதுதான் சரி. இப்போ அதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தானா முன் வந்து போயிருக்கு, இதெல்லாம் போயிருக்கு, இந்த கேஸ் எல்லாம் போயிருக்கு. வர 10ஆம் தேதி விசாரிக்க போறாங்க வச்சுக்கோங்க. இந்த விசாரணையில் அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நடத்துறதுக்கான உரிமை எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுறதுக்கான உரிமை எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆனால் அந்த நடைமுறைகள் வந்து ஒழுங்காக நடக்கணும். அது பாரபட்சமாக நடந்தால் தலையிடுறதுக்கான உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும்.